நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார். மீண்டும் அடுத்த பேச்சாளர் திருமணத்தை பற்றி தான் பேச வர்றாங்க. திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சண்முகம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். குபேர கலச அறக்கட்டளையின் 32வது கருத்தரங்குக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாக தலைவர்கள், பொருளாளர், செயலாளர் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, இந்த திருமண பொருத்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக சொல்லப்போனால் இந்த நம்ம ஒரு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா 10 பொருத்தம் பார்க்குறோம். அதில் 10 பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருத்தம் 5 பொருத்தம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா நான் பார்க்குறது வந்து ரூல்ஸு. ஃபஸ்ட்டு வந்து கண பொருத்தம், 2வது மிருக பொருத்தம், 3வது ராசி பொருத்தம், 5வது வந்து மாங்கல்ய பொருத்தம். இது நான் 5 பொருத்தம் பார்ப்பேன். அடுத்தது வந்து ராசி அதிபதி, அடுத்தது மகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், வசியம், வேதை. இது வந்து எல்லாரும் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய பொருத்தம். இது வந்து பஞ்சாங்கம், எந்த பஞ்சாங்கம் எடுத்தாலும் சரி அதில் ஒரு ரூல்ஸ் இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேர்த்துனா 10க்கு 8 பொருத்தம், 10க்கு 7 பொருத்தம், 10க்கு 5 பொருத்தம் வருங்கிறது ஒரு விதி. அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் ஜோசியம் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு 2 நாள் படித்தாங்கன்னாவே அவங்களே வந்து அந்த நட்சத்திர பொருத்தம் வந்து பார்த்து பழகிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட வாழ்க்கையை வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது எது அப்படின்னா நம்மளோட ஜாதக கட்டம், அதில் இருக்கக்கூடிய 9 கோள்கள் மட்டும்தான். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த லக்ன பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு முடிவு செய்யும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவகம் அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கக்கூடிய பாவகம். அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து நாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தரோட லக்ன அதிபதி அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அவர் எந்த உப நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அது என்னோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா, இப்போ லக்னாதிபதி வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, எந்த உப நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அவர் எந்த தொடர்பில் இருக்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கையை வந்து ஒரு தடை செய்யக்கூடிய பாவங்கள் அப்படின்னா 6, 8, 12. ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி வந்துங்க 6, 8, 12 தொடர்பு இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து திருமண வாழ்க்கையை வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்காதுங்கிறது முதல் விதி. ஆனால் ஒரு விஷயம் எப்படின்னா அந்த மாதிரியோட ஜாதகத்தை கூட நம்ம கரெக்டான முறையில் வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அவரோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துங்க ஒரு 100க்கு 100% வந்து நம்ம வெற்றியை கொடுக்கலாம். அது எப்படி அப்படின்னா அது நம்மளோட கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஆப்போசிட் பார்ட்டி பையனாக இருந்தால் பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கணும். அவங்களோட லக்னாதிபதி 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் 1, 5, 9 தொடர்பு, அதாவது பெண்ணோட லக்னாதிபதி அந்த எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, எந்த உப நட்சத்திரத்தில் நிற்குது, அது தொடர்புகள் பார்த்தீங்கன்னா 1, 5, 9 அல்லது 3, 7, 11 இருந்ததுன்னா நிச்சயமாக இவங்க 2 பேர்த்த நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையில் வந்து அதாவது வந்து ஆர்வம் இல்லைனாலும் கூட இந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து அவருக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையை வெற்றி கொடுக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் பொருத்தம் நம்ம பார்க்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா இந்த லக்ன பொருத்தம் தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய முறைப்படியில் ஆணோட பெண்ணோட லக்னம் வந்து மேச அப்படின்னா அந்த பொண்ணோட லக்னத்துக்கு வந்து 6, 8 லக்னத்தை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதா ரொம்ப நல்லது. அது வந்து இப்போ மேச லக்ன பொண்ணு அப்படின்னா பையன் வந்து கன்னியாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சிகமாக இருந்தாலும் சரி இந்த 2 லக்னத்தை சேர்த்தாம பொதுவாக சொல்லப்போனால் 6, 8 லக்னம் அந்த லக்ன பொருத்தம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம முதல் பாயிண்ட் இதுதான். அப்போ லக்ன பொருத்தத்தை பார்க்குறோம், அந்த லக்னாதிபதி நின்றதை பார்க்குறோம். இது இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிக் அடிச்சிடுறோம். அடுத்தது 7ஆம் இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 7ஆம் இடத்தை அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா
ஆணோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் 6, 8, 12 இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரனை பார்க்கணும். அப்போ சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் வந்து எந்த ஸ்டாரில் நிற்கிறாரு, எந்த சப்ளாட்டில் நிற்கிறாரு, அவர் என்ன தொடர்பில் நிற்கிறாரு அப்படின்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவருக்கு 1, 5, 9 அல்லது 3, 7, 11 இருந்துச்சுன்னா அப்போ 7ஆம் அதிபதியும் நல்ல தொடர்பு பெற்று சுக்கிரனும் நல்ல தொடர்பு பெற்றிருக்கிறாரு. இப்போ அவருக்கு நல்ல திசையே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சனி திசையாகவும் இருக்கலாம், சுக்கிரன் திசையாகவும் இருக்கலாம், ராகு திசையாக கூட இருக்கலாம். அப்போ அந்த திசை பார்த்தீங்க அப்படின்னா அந்த திசையுமே திருமணத்துக்கு சாதகமான ஒரு தொடர்புகள் உள்ள திசையாக இருந்ததுன்னா அவர் என்னைக்கு ஜாதகம் எடுக்கிறாரோ அந்த ஜாதகம் எடுத்த நாள்லேருந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளேயே கண்டிப்பாக அவர் வந்து பத்திரிக்கை அடித்து வெளியே கொடுத்து கல்யாணமே முடிச்சிருவார். ஏன்னா அந்த பாவகங்கள் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, இதையும் தாண்டி அப்புறம் வந்து திருமண வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? அடுத்தது குழந்தைகளெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து குழந்தைனாவே நம்ம 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். பாரம்பரிய முறைப்படி பார்க்க போனால் இந்த பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இதெல்லாம் இருந்ததுன்னா புத்திர தோசை அப்படின்னு வந்து நம்ம ஒதுக்கிடுறோம். அப்படி கூட பார்க்கக்கூடாது. அதையும் ஒரு முறை இருக்குது, அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய சிஸ்டம் வந்து கேபி சிஸ்டம் அப்படிங்கிறதுனால இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிற ஸ்தான அதிபதி அவர் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, என்ன உபநட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அது என்ன தொடர்பு பெற்றிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ 5ஆம் அதிபதி வந்து 4, 8, 12 தொடர்பு இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். சரி, அப்படி இருக்கு. குரு வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 11 தொடர்பில் இருக்குன்னா அவரோட ஜாதகத்தில் அது குருவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, எந்த உபநட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அவர் கடைசியாக என்ன தொடர்பில் பெற்றிருக்கிறாரு அதை பார்க்கும்போது குரு வந்து 3, 7, 11 தொடர்பு, 5ஆம் அதிபதி 4, 8, 12 தொடர்பு. இப்போ 5ஆம் அதிபதி கெட்டாலும் கூட அவருக்கு குரு வந்து நல்ல ஸ்தான பலம் வாங்கியிருக்கிறதுனால அவர் கல்யாணம் ஆன உடனே அவருக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள் வந்து சிறப்பான முறையில் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வந்துங்க எப்பவுமே நல்ல தொடர்புகள் இருந்தது அப்படின்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவங்க அந்த குழந்தைகளோட வளர்ச்சியினால அவருக்கு வந்து ஒரு மன நிறைவு, சந்தோஷம், புகழ் அதுதான் அவருக்கு கிடைக்கும். குரு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து 8, 12 தொடர்பு பெற்று கூட குழந்தை பாக்கியங்கள் இருக்கும், இல்லாமல் இல்லை. அது வந்து 9 பார்க்குறோம், லக்ன தொடர்பு பார்க்குறோம், எப்படியோ ஒரு வழியில் குழந்தை இருக்கும். ஆனால் குரு கெட்டு இருந்ததுன்னா அவர் அந்த அவருக்கு வந்து அந்த குழந்தையினால வந்து அப்பப்போ கண்டிப்பாக அவருக்கு வந்து மன அழுத்தங்கள் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதே குரு வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தையினால வந்து அவர் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துருக்குறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வருவார். அவரோட ஜாதகத்தில் நான் சொன்ன விதி இருக்கு. அவருக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை, ரெண்டாவது வந்து ஒரு ஆண் குழந்தை. 2 பேருமே வந்து அவங்களோட கிளாஸில் அவங்க தான் ஃபஸ்ட்டு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 10th அவங்களோட பொண்ணு வந்து 491 மார்க், கிளாஸ் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதே மாதிரி அவரோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட அந்த 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 என்ன சொல்ல வரனா அக்கா வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க் வாங்குதோ அதை விட ஒரு நான் 10 மார்க்காவது எச்சு வாங்கிடுவேன், ஒரு 5 மார்க்காவது எச்சு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் படிப்பில் அவர் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் ஸ்கூலுக்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கே வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து புல் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவரோட ஜாதகத்தில் தான் நான் சொல்லக்கூடிய விதி இருக்குதுங்க. அவரோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா அவருக்கு குரு வந்து தொடர்புகள் மூலமாக 5, 9 தொடர்புகள் பெற்றிருக்கு. அவரோட சம்சாரத்தோட ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா
10ஆம் இடத்தை தொடர்பு பெற்றிருக்கு. அதனால தான் வந்து அவங்க குழந்தையினால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருத்தம் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் வந்து லக்ன பொருத்தம், அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறோம். இந்த 2 இருந்துன்னா 2 டிக்கு. அப்புறம் குழந்தை பாக்கியத்தை பார்க்குறோம், 3வது டிக்கு. அடுத்தது தொழில் ஸ்தானம் அப்படின்னா அது பல வகையா இருக்குங்க. அப்ப நம்ம ஒரு இடத்த வச்சு மட்டும் ஒரு தொழில் எடுத்துக்க முடியாது. 12 பாவத்துக்கும் 12 தொழில் இருக்கு. அது எந்த வகையில அவங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, அந்த வகையில வந்துங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவரோட ஜாதகத்துல இப்ப வந்து ஒரு தசையே நடக்குது அப்படின்னா, இப்ப ராகு தசை நடக்குன்னு வைங்க. ஒரு 18 வருஷம். ஒரு உதாரணத்துக்கு வந்து 9 வருஷம் முடிஞ்சுது. அப்ப வந்து பாக்கி 9 வருஷம் இருக்கும். ஆனா மேரேஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த 9 அடுத்த 9 வருஷம் அவரோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த 3, 7, ராகு வந்து 3, 7, 11 தொடர்பு இருக்கிறனால, அந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட அதாவது இந்த டிராவல்ஸ் தொழில்ல வந்து அவர் நினைக்கிற அளவுக்கு அந்த 9 வருஷம் அவருக்கு வளர்ச்சிகள் வந்து இருக்காது. அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தொழில் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அவர் என்ன தொழில் அடிப்படையில் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனா, அவருக்கு வந்து நல்ல ஸ்டார் லார்டு, சப் லார்டு வந்து தசாபுத்தி நிறைய பணம் வரக்கூடிய தசை நடக்குது அப்படின்னா, அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து ஆப்போசிட் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்ததுன்னா, என்னதான் பண காசு அவருக்கு வந்தாலும் கூட, அவரோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது. அப்புறம் இது தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம ஹெல்த் எல்லாமே அதை நாம் பார்த்துருவோம். அடுத்தது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் அல்லது ஒரு 20 வருஷம் அவங்களோட குழந்தைய வந்து தன்னிச்சையா சம்பாதிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் வந்துங்க அவங்களுக்கு வந்து தசாபுத்திகள் வந்துங்க ஒரு 6, 8, 12 வராமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. வராமலாம் இருக்காது, கண்டிப்பாக வரும். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாரோ ஒருத்தருக்காவது வராமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அது முக்கியமாக சொல்லப்போனால் அந்த குடும்ப தலைவருக்கு வராமல் இருக்கணும். அப்போ தான் வந்து அவருக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவ்வளோக்கு ஒன்றும் சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குருதிசை நடக்குது அப்படின்னு வைங்க. குருதிசை வந்துங்க இப்போ கல்யாணம் ஆகி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 16 வருஷம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. ராகு திசையும் ஒரு 9 வருஷம், 34 வருஷம், 34 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 16 வருஷம், 34, 44, ஒரு 50 வருஷம் வரைக்கும் வந்து குருதிசை. அப்போ அந்த குருதிசை வந்து அவருக்கு வந்து ஒரு சாதகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த 16 வருஷம் வந்து அவர் ரொம்ப வாழ்க்கையில் வந்து சிரமப்படுவார். அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களுக்கு அவரோட மனைவியோட ஜாதகம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து ஜாதகத்தை பார்த்து நாம் சேர்த்திக்கிறது தான் நல்லது. அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துங்க ஒரு சிறப்பாக இருக்கிறதும் சிறப்பாக இல்லாமல் இருக்கிறதும் நம்ம ஜோசியர் கையில் தான் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அந்த 10 பொருத்தத்தை மெயினாக பார்த்தா யாரையும் குறை சொல்ல விரும்பலை. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து மிதுனராசியா குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்காருங்க, அதனால் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கல்யாண யோகம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பொதுவாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசி, இப்போ ரிஷபராசிக்கு வந்து 3ல் குரு இருக்கிறாரு. அடுத்து நீ 4க்கு குரு வர போறாரு. அப்போ அடுத்து நீ 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணமே பண்ண முடியுமா? இல்லை. இப்போ 2 வருஷம் வரைக்கும் வந்து அவருக்கு இப்போவே வந்து ஒரு 30 வயசு அப்படின்னா ஒரு 33 வயசுல தான் கல்யாணம் பண்ண முடியுமா? ஆனால் குருபலம் அப்படிங்கிறது வேணும், இல்லாமல்லாம் இல்லை. அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா அது ஒரு விதி இருக்குது. குருபலம் இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணால் சிறப்பு தான். அது வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு 4 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் குருபலம் இருக்கிறது ரொம்ப நல்லது தான், நல்ல விஷயம்தான். ஒருத்தர் கைதட்டுறதுக்கும் அது 10 பேர் கைதட்டுறதுக்கும் ஒரு வித்தியாசங்கிற மாதிரி நம்ம கல்யாணம் செய்யும்போது ஆணுக்கும் பொண்ணுக்கும் குருபலம் இருந்ததுன்னா இன்னும் நம்ம சிறப்பாக இருக்குன்னு தான் எடுத்துக்க முடியும். அதுக்காக வந்து நம்ம குருபலம் இல்லை வேண்டியதில்லைன்னு நம்ம அது வாதாட வந்து சொல்கிறது தப்பு. அப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த 10 பொருத்தம் மட்டும்தான் திருமண வாழ்க்கையை வந்து நம்ம முடிவு செய்யறது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அந்த 12 பாவகங்களும் 9 கிரகங்களும் தான் முடிவு செய்யுது. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் நான் சொல்கிறது 10 பொருத்தம், அடுத்தது வந்து லக்ன பொருத்தம், அடுத்தது வந்து 7ஆம் இடம், அடுத்தது வந்து 5ஆம் இடம், அடுத்தது வந்து 10ஆம் இடம், அதுக்கு அடுத்தது அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, இதை பார்க்குற இந்த 6 விஷயம். அடுத்தது அப்புறம் சுக்கிரன், பையன் இப்போ ஆணாக இருந்ததுன்னா சுக்கிரனை பார்த்துக்கணும்,
பெண்ணாக இருந்தால் செவ்வாய் பார்க்கணும். அடுத்தது வந்து 2 பேத்துக்குமே குழந்தை பாக்கியம்னா 2 பேத்துக்குமே குரு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்களுக்கு வந்து தசாபுத்திகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 வருஷம் 5 வருஷம் 6, 8, 12 தசையே இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம பார்த்து கொடுத்த ஜாதகம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறத வராமல் அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நிறைவு செய்வாங்கிறத சொல்லி நானும் நிறைவு செஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நமது காளீஸ்வரி மேடம், பாலா சாரு, அப்புறம் இன்னைக்கு ட்ரெண்டிங், அதாவது வந்து இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் வந்து பிரபலம் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி தான். இந்த டிவியில் வந்து நம்ம பேசிட்டோம்னாவே ரொம்ப பிஸியாயிடுறோம் அப்படின்னு ஒரு ராசி கூட அது ஆயிடுச்சு. அந்த மாதிரி எனக்கெல்லாம் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி பேசி தான் கிளைண்ட்டே ஆன்லைன் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவிக்கு நான் நன்றி சொல்லி என்னோட பேச்சை வந்து நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் கேட்ட அத்தனை ஜோதிட பெருமக்கள், ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் சண்முகம், எம்ஏ அஸ்ட்ராலஜி, பெருமாநல்லூர், 97 500 12 711. மிக அற்புதமாக திருமண பொருத்தத்தை பற்றி பேசிய சண்முகம் சார் அவர்களுக்கு திருச்சியை சேர்ந்த செந்தில் சார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.